அன்பில் சிறந்த பெரியோர்களே, ஆற்றல் மிக்க தாய்மார்களே, தங்களெல்லாம் அவளோடு ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் கார்த்திக் ராஜா மருதமணி அவர்கள் வழங்கும் பள்ளி திருமணம் இதோ உங்கள் மத்தியில் ஆரம்பிக்கின்றோம். அனைவரும் தெல்லாம் வந்து எங்களது நாடகத்தினை கண்டு கழித்து அந்த அம்மனின் ஐயனின் அருள் பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். அனைவரும் வருகை ஆதரவு தருகை நாடகத்தை ஆரம்பிக்கின்றோம். ஹல் ஹல் ஹலோ ஹலோ हेलो सेंटर में फर्स्ट में हेलो हल पवन मधुरानी लगे पंड्य राजन तनगे पवन मधुरानी लगे पंड्य राजन लगे बरागदाल दिगे परिणोति दार देगे बरागदाल दिगे अरुगो जगरा लगे पावगमन बदागिनी पक्की मोदम दागिनी पागमन बदागिनी पक्की हे संतागे गव मचनी टिंगण पवनागिनी सेवजी राम मचनी सीगण पवन भागिनी देवी मीनाक्षी अंबा देवी मीनाक्षी तिमिकिट तालम देंगो तिमिकिट तालम देंगो तिमिकिट बाज में देंगो तिमिकिट बाज देंगो प्रमादालगिरी गजानने प्रमादालगिरी गजानने रांडवने संगरी गजानने रांडवने संगरी तेटी सकोटी सुरगन ताटी तेटी सकोटी सुरगन ताटी तेटी सकोटी सुरगन ताटी तेटी सकोटी सुरगन ताटी वंदे शिव गौरी गजानने वंदे शिव गौरी गजानने तांडवने संगरी गजानने तांडवने संगरी नाटकमंगल नाटक पूजित नाटकमंगल नाटक पूजित नाटकमंगल नाटक पूजित नाटकमंगल नाटक पूजित सोम सुंदर गौरी गजानने वंदे शिव गौरी गजानने तांडवने संगरी गजानने तांडवने संगरी மதுரம் பழகிய அழகிய சொல்லி கருணை கடைக்கள் கற்பகவள்ளி 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 மதுரம் பழகிய அழகிய சொல்லி கருணை கடைக்கள் கற்பகவள்ளி கற்பகவள்ளி இதயம் கவர்ந்தால் இவளொரு கள்ளி இதயம் கவர்ந்தால் இவளொரு கள்ளி இதயம் கவர்ந்தால் இவளொரு கள்ளி இன்ப பொய்கையில்
மலர்ந்த வள்ளி இன்ப பொய்கையில் மலர்ந்த சவள்ளி இன்ப பொய்கையில் மலர்ந்த வள்ளி மதுரம் பழகிய அழகிய சொல்லி சொல்லி எதையும் மறப்பே மகிழை மறவே இவள் முகம் பார்த்ததும் இனி நான் பிறவே எதையும் மறப்பேன் மகிழையை மறவே இவள் முகம் பார்த்தபின் இனி நான் பிறவேன் சதையும் எழும்போ சமைத்தவன போலே சதையும் எழும்பும் சமைத்தவன போலே சதையும் எழும்பும் சமைத்தவன போலே சத்தியம் நிச்சயம் சக்தி என்பவளே சத்தியம் நிச்சயம் சக்தி என்பவளே சத்தியம் நிச்சயம் சக்தி என்பவளே மதுரம் அழகிய அழகிய சொல்லி கருணை கடைகள் கற்பகவல்லி கற்பகவல்லி மரகத இடையே மலப்பாவாடே மலை மகள் மேலே மகரந்த ஓடை ஓடை மரகத இடையில் மலர்பாவாடை மலை மகள் மேலே மகரந்த ஓடை வரம் தர எழுந்தா வரம் தர எழுந்தால் இருகை வீசி வரம் தர எழுந்தால் இருகை வீசி வரம் தர எழுந்தால் இருகை வீசி மகிழையில் வாழும் மங்கையர் கரசி மயிலையில் வாழும் மங்கையர் கரசி மயிலையில் வாழும் மங்கையர் கரசி மதுரம் அழகிய அழகிய சொல்லி கருணை கடைகள் கற்பகவல்லி கற்பகவல்லி கற்பக மல்லி வணக்கம். சிதம்பரநாதா திருவருள்தா சித்தமிரங்காதா சிதம்பரநாதா திருவருள்தா சிதம்பரநாதா திருவருள்தா சித்தமிரங்காதா சித்தம் இறங்காதா சித்தமிரங்காதா திருவடி கொடுத்தீனம் சிதம்பரநாதா திருவருள்தா சித்தமிரங்காதா உன் திருவடி கொடுத்தீனம் சிதம்பரநாதா 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 நாதா நாதா
பதம் தெளியும் புளியும் 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 பணிய புள்ளும் திதபதனி அஞ்சித மகராஜா திதபதனி அஞ்சித மகராஜா சிதம்பரநாதா திருவருள்தா சித்தமிரங்காதா சித்தம் சிரங்காதா சித்தமிரங்காதா திருவள்ளுவரத்தினம் சிதம்பரநாதா 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 நாதா நாதா நண்டும் தீதும் அறியேனே 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 ஞானமில்லை என்று நம்பி வந்தேனே ஞானமில்லை என்று நம்பி வந்தேனே மண்பிலாடு மணியே மண்பிலாடு மணியே மண்பிலாடு மணியே நாதாருள் வகை தீயில் வெந்தேனே நாதாருள் வகை தீயில் வெந்தேனே சிதம்பரநாதா திருவருள்தா சித்தமிரங்காதா சித்தம் இறங்காதா சித்தமிரங்காதா திருவள்ளுவரத்தினம் சிதம்பரநாதா 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 நாதா நாதா நன்றி நன்றி தானா வந்த சந்தனமே உன்னை தழுவ தின சம்மதமே தானா வந்த சந்தனமே உன்னை தழுவ தின சம்மதமே இது வேறாரும் பறிக்காத மல்லிகை தோட்டமே யாராலும் பறிக்காத மங்கள ராகமே தானா வந்த சந்தனமே உன்னை தழுவ தின சம்மதமே வண்ண வண்ண வளவி போட்டு வசமாத்தா வளர்ச்சி போட்டு என்ன கட்டி இழுத்து போடு இளந்தேகமே கூறப்பட்டு கலங்கிடாம குறையேதோ நடந்திடாம ஆசைப்பட்டு அணைக்க வேண்டும் மகராசனே முன்ன பின்ன அறிஞ்சதில்ல
சின்ன சின்ன தவற நீ பொறுத்தாட வேண்டுமே புத்தகத்தில் படித்ததில்லை புரியாம நடித்ததில்லை வித்தைகளை விவரமாக்க வெளியாக்க வேணும் இந்த மேனி இன்பத்தோணி ராணி இந்த ராஜனோட விருப்பமே தானா வந்த சந்தனமே உன்னை தழுவ தின சம்மதமே முத்துனவரத்தினத்தோடு முழுதான லட்சணத்தோடு மெத்தையில நானும் கூட வர வேண்டுமே முன்ன ரெண்டு பவளத்தோடு முன்பாயில் மதுரத்தோடு கண்ணனுக்கு காதல் விருந்து தர வேண்டுமே தொட்டு தொட்டு சுகமும் கூட சுதியாட தலங்கை பாட விட்டு விட்டு விலகி ஓட முடியாமல் போகுமே கொத்துமல்லி கொண்டைகளாட குளிர் பாவை வண்டுகளாட புத்தம்போது சிண்டுகளாட புதுராகம் தோணும் இந்த ராஜா சொல்லுலேசா ராஜா இந்த ராஜனோட விருப்பமே தானா வந்த சந்தனமே உன்னை தழுவ என சம்மதமே இது வேறாரும் பறிக்காத மல்லிகை தோட்டமே யாராலும் பறிக்காத மங்கள ராகமே தானா வந்த சந்தனமே உன்னை தழுவ என சம்மதமே நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தானையா வாங்க கோமாளி ஹலோ ஹலோ நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தானையா நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனங்க சிரிக்க வைக்க முடிக்க வைக்க திணையத்தூர் கார்த்திக் ராஜா வந்தேனங்க சிரிக்க வைக்க முழிக்க வைக்க திணையத்தூர் கார்த்திக் ராஜா வந்தானையா ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தானையா அப்படி ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனங்க 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 அப்படி நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தானையா மோட்டாரே விட்டறங்கி வந்தேனங்க 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 ஊரு விட்டு ஊரு வந்து அதற்கு இதழ் பண்ணாதீங்க அவங்க புருஷன் அடிப்பாங்க ஆளு வச்சு வெட்டுவாங்க விட்டுடு தம்பி வேணாம் தம்பி அத்தனை பேரும் நம்மள நம்பி விட்டுடு தம்பி இது வேண்டாம் தம்பி இத்தனை பேரும் எது உங்களை நம்பி ஊரு விட்டு ஊரு வந்து குருசொல்ல வந்தோம் அம்மா சரி எங்கள் குலங்காக்கின் தேவியம்மா அம்மம்மா மலையனூர் அங்காளியே தாயே அங்காளி திருசூலியே சித்தாங்க ஆடை கட்டி சிங்கர மேலேறி சித்தாங்க ஆடை கட்டி சிங்கர மீதாரி
காளிதர் சொல்லியே அம்மா மாரே ஆத்த மாரே பாருங்க நீங்க அன்புடே நாடகத்தை பாருங்க அம்மா மாரே அத்தா மாரே பாருங்க அன்புடனே நாடகத்தை பாருங்க தம்பி மாரே தங்கச்சி மாரே பாருங்க தம்பி மாரே தங்கச்சி மாரே பாருங்க நீங்க கைவிடாதே நாடகத்தை பாருங்க பாருங்க அம்மா மாரே அத்தா மாரே பாருங்க நீங்க அன்புடனே நாடகத்தை பாருங்க பலே வணக்கம் வந்தனம் நமஸ்தே தப குஸ்கா ரொம்ப சிறப்பான ரசிகர்கள் உண்மையிலே எங்கிட்ட கடந்து வராங்க நாங்களே ரூட்டு தெரியாம வேற பக்கம் போயிட்டோம் ஏடா அந்த ஊருக்கு 5-6 லக்கில் கட் அவுட் அடிச்சிருக்கோமோ இந்த வெடியை போட்டு முடிக்கட்டும் முதல்ல வாங்க கரையில் இருக்கவங்க எல்லாரும் முன்னால் வந்து உட்காந்து விடியிற வரை இருந்து நாடகத்தை ரசிக்கணும் நீங்கள் எத்தனை நாடகமாக பார்த்துருக்கலாம் இன்னைக்கு நம்ம ஊரில் நடக்கிற நாடகம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா அது என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு அது எங்களுக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது என்ன நடக்கும் ஏது நடக்கும் ஆரம்பமே பப்புனுக்கு வேட்டா ராஜவாட்டுக்கு வேட்டு வைங்க நான் ரொம்ப சிறப்பான ரசிகர்கள் பெரும்பார்ந்த பெரியவர்களே பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களை மற்றும் இந்த விழாவினை பொறிபடுக்கு விழா குழுவினர்களை மற்றும் இந்த நாடகத்தினை காண வருகின்றிருக்கின்ற வட்டார நாடகக்கான மக்களே எதிர்கால இளைஞர்களே எழுச்சிமிகு தாய்மார்களே வருங்கால வாலிபர்களே காலையில் கால் சென்று மாலையில் வீடு ஏசாபடி மக்களே அன்னை என்னைக்கு ஊருக்கு போவேன் பின்ன நமக்குன்னு திட்டமிடு கிடக்கும் திருட்டு கட்டைகளே யார் அந்த கட்டை சில கம்பெனி இருக்கா மற்றும் காய்ச்சப்பாட்டுக்கு ஒண்டி கட்டையே தொண்டி கட்டையே மற்றும் வருகின்றுள்ள எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பாக விளங்கக்கூடிய காவல்துறை அன்பு யாவர்களையும் வருகே வருகென வரவேற்றுக் கொண்டு நம்மளது நாடகத்தை காண்பதற்காக எங்கெங்கேயோ இருந்து திண்டுக்கல் மணப்பாறை மாயவரம் காரைக்குடி எங்கிட்ட இருந்து வந்திருக்கீங்க தேடி எங்கள் நாடகத்தை காண வருகின்றிருக்கின்ற அத்தனை ரசிகர்களை வருகை என வரவேற்றுக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றான். ஏன்னா எங்களுடைய நாடகம்னா எங்கிட்ட இருந்து யாரு நிறைய ஆளுங்க எங்கேருந்து வந்தாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா நாடகத்தை காண்பதற்காக நம்ம இளைஞர்கள்லாம் நிறைய பேர் எங்கெங்கே இருந்து வந்திருக்காங்க. அத்தனை அன்பு சொந்தங்களையும் வருகை என வரவேற்றுக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். இந்த கம்ப்யூட்டர் காலத்திலையும் எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் 5 லட்சம் ரூபாய் இருந்தா ஆடல் பாடல் வைக்கலாம். சரி. ஒரு 3 லட்சம் ரூபாய் இருந்தா இது வைக்கலாம். எது? கிராமிய நிகழ்ச்சி. சரி. ஒரு 2 லட்சம் ரூபாய் இருந்தா கரகாட்டம் வைக்கலாம். ஒரு 1.5 லட்சம் ரூபாய் இருந்தா வில்லு பாட்டு வைக்கலாம். ஒரு 1 லட்சம் ரூபாய் இருந்தா கும்மி பாட்டு வைக்கலாம். சரி. எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் இந்த கம்ப்யூட்டர் காலத்துல நாடகம் தான் முக்கியம். அப்படி இந்த நாடகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த விழா குழுவினர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் இந்த குலதெய்வ வழிபாட்டு அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். நம்ம ஊருக்கு வந்தாச்சு. நம்ம ஊருக்கு வந்த பரிசில் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் உள்ள தெய்வத்தை வணங்கினாத்த நினைச்ச காரியம் நிறைவேறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த வாரியன் வயல் கிராமத்தில் வீட்டிருக்கின்ற அந்த முன்னோடியான் சோனி சுவாமி, கரந்தமலை முனீஸ்வரர், தட்டர காளியம்மன், வீராயி அம்மன் அனைத்து பரிவார தெய்வத்தை வணங்கி கலைப்பணியை துவங்குவோம். ஆடா தரமஜமா ஹல் ஹல் குடும்பத்தோட வாரியன் வய வருவோம். இந்த குறைகள் எல்லாம் முன்னடியான்ட்ட சொல்வோம். இந்த குறைகள் எல்லாம் சுனையாட்ட சொல்வோம். காலோடு கஷ்டப்பட்டு நடப்போம். காலோடு கஷ்டப்பட்டு நடப்போம். காலோடு கஷ்டப்பட்டு நடப்போம். கவலை வந்தா முன்னோடியான நினைப்போ. கவலை வந்தா கரந்தமலை முனீஸ்வரர நினைப்போ. குடும்பத்தோட வாரியன் வயல் வருவோம். குறைகள் எல்லாம் முன்னோடியாண்ட சொல்வோம். இந்த குறைகள் எல்லாம் சோனையாண்ட சொல்வோம். காலோடு கஷ்டப்பட்டு நடப்போம். காலோடு கஷ்டப்பட்டு நடப்போம். கவலை வந்தா முனீஸ்வரர நினைப்போ. கவலை வந்தா கட்ட கரக்கால் எம்மன நினைப்போ. குடும்பத்தோடு வருவோம். நம்ம வருவோம். எல்லாம் காலிக்கிட்டே சொல்வோம். பிள்ளை வர வேண்டி நாம தொட்டில் கட்டுவோம். பிள்ளை வர வேண்டி நாம தொட்டில் கட்டுவோம். கடனை செலுத்தி நாம மணி கட்டு போடா.
வருவோம் கடனை செலுத்தி நாம மணி கட்டுவோம் அறிஞ்சவரும் புரிஞ்சவரும் அற்ப கையிலே அறிஞ்சவரும் புரிஞ்சவரும் காளி கையிலே அறிஞ்சவரும் புரிஞ்சவரும் காளி கையிலே ஆனந்தமா இருப்பதெல்லாம் விராய் கையிலே ஆனந்தமா இருப்பதெல்லாம் விராய் கையிலே குடும்பத்தோட குட்டமா 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 குடும்பத்தோட போடுற குடும்பத்தோட வாரியன் வயல் வருவோம் குறைகள் எல்லாம் ஐயா முன்னோடி கறந்த மலை முனீஸ்வரர் சோழையா கோயங்கார காளி வீராயி அம்மனுக்கு சொல்வோம் வேட்டையாடி வாராளையா காளியாத்தவா வேட்டையாடி வாராளையா காளியாத்தவா வேதனைகளை தீர்ப்பதுமே காளியாத்தாதோ வேட்டையாடி வராரையா காளியாத்தாதா வேதனையை தீர்ப்பதுமே காளியாத்தாதா ஆட்டமாடி வாராளையா காளியாத்தவா ஆட்டமாடி வராரையா காளியாத்தாதா ஆட்டமாடி வாராளையா காளியாத்தவா ஆதரிக்கும் தெய்வமுமே காளியாத்தாவா அழைத்திட்டு வந்ததுமே காளியாத்தாவா எங்களை அழைத்திட்டு வந்ததுமே முன்னோடியாந்தா குடும்பத்தோட 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 காளி தேவி வருவோம் நம்ம வருவோம் குறைகள் எல்லாம் காளிகிட்டே சொல்வோம் அந்த கூப்பிட்டா ஓடி வருவாளா எங்க அழியாத்தா நீ ஓட்டு ஆடி வருவா அப்போ கூப்பிட்டா ஓடி வருவாளா காளியத்தா தொழி போட்டு ஆடி வருவாளா அந்த கூப்பிட்டா ஆடி வருவாளா எங்க அழியாத்தா நீ ஓட்டு ஆடி வருவாளா கூப்பிட்டா ஆத்தா கூப்பிட்டா ஓடி வருவாளா காளியாத்தா தொழி போட்டு ஆடி வருவாளா அம்மா மஞ்சள் முகத்தழகி ஓடிவாமா என்னாச்சு வந்துருச்சா போறா மஞ்சள் முகத்தழகி ஓடிவாமா மனசு இறங்கி நீ ஓடிவாமா மஞ்சள் முகத்தழகி ஓடிவாமா மனசு இறங்கி நீயும் ஓடிவாமா அம்மா ஓடிவாமா தாயே ஓடிவாமா ஒரு சொல்லு வாசையே ஓடிவாமா ஓடிவாமா தாயே ஓடிவாமா ஒரு சொல்லு வாசகியே ஓடிவாமா கூப்பிட்டா ஓடி வருவாளா ஆடி வருவாளா கூப்பிட்டா ஓடி வருவாளா காளியத்தா தொடி போட்டு ஆடி வருவாளா அம்மா உடுக்கையே பிடித்தவளே ஒத்து ராஜோ அறிந்தவளே உடுக்கையே பிடித்தவளே அத்தா ராஜோ அறிந்தவளே ஓடிவாமா ஒரு சொல்லு ராஜையா ஓடிவாமா ஒரு சொல்லு வாசகியே அந்த கூப்பிட்டா ஓடி வருவாளா காளியாத்தா நீ ஓட்டு ஆடி வருவா கைதட்டி அது நல்லா கைதட்டி உற்சாகப்படுங்க வளர்த்த ஆத்தாக்கார நல்லா கைதட்டுங்க புருஷனே மட்டும் முதுகுல ஓட்டு குத்துறியல சங்குன்னு நல்லா கைதட்டி உற்சாகப்படுங்க கைதட்டினா தான் பிரஷர் குறையுதா பிளஸரா ஆமா பிளஷர் இல்ல பிரஷர் மனுஷன் படுத்தே இருந்தோம்னா இடுப்ப கடுக்கும் உட்கார்ந்தே இருந்தோம்னா கால் மரன்னு காலு சூவி வரைக்கணும் இந்த கையை எப்படி வச்சு பண்ணா கை மரன்னு இருக்கும் இந்த ரத்த ஓட்டம் சீரா இருக்கதான் நான் வளர்த்த ஆத்தாக்கள்லாம் ஊர்ல காப்பு கட்டி 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி சாக்கெட்டு மட்டும் 800 ரூபாய் தையக்கூலி கொடுத்து தச்சு பின்னால 2 நிலை 2 கயறு 2 குண்டு புருஷம்பளம் அம்புட்டு வேலிக்கறியை வெட்டி வெயில கிடந்து சாவேன் கொத்தனார் வேலை பார்த்து 32 ஓட்டை இருக்கும் சரி இவங்க வந்தா அதில் குறுப்பு சொல்ல கட்டி 8 நாளைக்கு இந்த முன்னோடியே இந்த கருப்பேன் அந்த முனீஸ்வரர் தட்டக்காளி வீராயம்மாலாம் வேண்டிக்கிட்டு அப்படி கும்மி கொட்டுவாங்க எப்படி கும்மி கொட்டுவாங்க அப்படி கும்மி பாட்டே படிக்கலடா இப்படித்தான் கூட்டத்துல 4 பொம்பளைய கத்துங்க அப்படி இப்படித்தான் 10 பொம்பளை ஏதாவது பொம்பளை கத்தும் அதுல சில பொம்பளை அம்மா பெரிய பொல்லாத புருஷ மயிர கட்டி கொட்டி தூமியா குடிக்குமால பேசிக்கிறங்க அதுல நம்மால ஆம்பளையால இடையில நுழையாம பாரு அவங்க ஓட்ட கட்டிக்கு கண்ணன்னு இருக்கான் நல்ல செவத்த பொம்பளையா இருக்கும் யாருன்னே தெரியாது அது பக்கத்துல நின்றுக்கிட்டு அத்தாச்சி அண்ணன் எங்கேயா இருக்காளா இங்க கோயம்புத்தூர்ல அண்ணன் இருக்காளா சரி அத்தாச்சி
அப்படின்னு சொல்லிட்டு அதோட சேர்ந்து ஒரு ரவுண்டு சுத்தி வரேன். அப்படி தன்னாடி தன்னாடி தாமரத பாருங்கடியா வாசந்தி வரத பாருங்கடியா கொல்லியம்மா கும்பி கொண்டு காலியாவோ 2 ரவுண்டு சுத்துவா. 3ஆம் ரவுண்டு அத்தாச்சி இடுப்பை கிள்ளிடுவேன். அதோட அடுத்துக்கிட்டு மண்டே ஒட்டுக்கிட்டு முளைப்பாரி நடுவு ரோட்டில் கிடக்கும். செம்பு ஒரு பக்கம் கிடக்கும், வேப்பங்குளம் ஒரு பக்கம் கிடக்கும், பூச்சாரி வெறுகு மாதிரியே முழிப்பாரு. ரெண்டாம் முளைப்பாரி ஓட்டுது. அப்போ நம்ம ஆளுக்குள்ள அம்பட்டும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்பாங்க. அது மாதிரி இல்லாமல் எல்லாரும் அமைதியாக இருந்து நாடகத்தில் இந்த ஐயா சத்தை எழுப்பிடுங்க. இந்த பப்புன்னு முகரையை பார்க்கவே பிடிக்கல அவனுக்கு. ஆரம்பமே பார்த்தா நாடகம் புலந்தாப்புலையா இருக்கேன். ஏன் சித்தப்பு இப்படி பண்ணுற? வீட்டில் ஏன் பொண்டாட்டி மதிக்க மாட்டேங்கிறா, நீ அதை காட்டில் இதாக இருக்க. அதெல்லாம் நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிகன் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் என்ன கரத்திலும் புன்னகரமாய் விளங்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை வட்டம் கீழமொன்னி எல்லையில் வாரியன் வயல் கிராமத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முன்னோடியான் ஸ்ரீ சோனியா சுவாமி, ஸ்ரீ கரந்தமலை முனீஸ்வரர், ஸ்ரீ தட்டர காளியம்மன், ஸ்ரீ வீராயம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களின் ஆலய திருவிழாவை முன்னிட்டு 4ஆம் ஆண்டு நாடகம் நடைபெறும். அனைவரும் காண வருகை. பரப வருடம் சித்திரை மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவில்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் பனங்குளம் எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் திரு வி பாண்டி அவர்கள், சக்கந்தி எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி சுமதி முத்துராமலிங்க இவர்கள் முன்னிலையில் இன்றைய தினம் புகழ்பெற்று நடைபெற்று கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சீர்திருமாறி. இது பங்கேற்கக்கூடிய நாடக நடிகர்கள் தங்களுக்கு தெரிந்தவளாக இருந்தாலும் சரி, தெரியாதவளாக இருந்தாலும் சரி, தெரியப்படைய கடமை. ஆகவே முத்தமனை முறையாக கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் அன்பு மைத்தனர் விஜய் டிவி புகழ் திருவட்டியூர் பாகம்பரியார் கோவில் அருகாமையில் மாஞ்சூரை சேர்ந்த எம் வன்மீகநாதன் அவர்கள். அவர் ராஜபாட்டம் உள்ள கிராமிய பாடகர். அனைத்து நிகழ்ச்சிக்கும் பொங்க வைக்கிற இடத்துல தான் அங்கே இருப்பார். அன்பு மைத்தனர் மாஞ்சூரை சேர்ந்த எம் வன்மீகநாதன் அவர்கள் விரங்கமடைகளே வேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக்கொண்டிருக்கிறார்கள். எதுகை உரையாடி குயில் ஒன்று குயிலும் கோகிலபாணி அன்பு சகோதரி சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் தோரங்குறிச்சியைச் சேர்ந்த எம்ஏ ரேணுகா தேவி அவர்கள் விரங்கமடைகளே வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எம்ஏ படிச்சிருக்கோம். புராணங்களை கற்று நாடக உலகில் நிகர்தானே என்று வெற்றி முரசு கொட்டி வரும் அன்பு தம்பி லோட்டஸ் டிவி புகழ், விஜய் டிவி புகழ், அன்பு தம்பி யூடியூப் புகழ், இன்ஸ்டா புகழ் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் இரட்டையாலயத்தைச் சேர்ந்த அன்பு தம்பி வெங்கடேஸ்வரன் அவர்கள் இவரங்கமடைகளே நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா ஊர்லயும் வள்ளி திருமண நாடகம் பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு நம்ம ஊர்ல நடக்கிற நாடகம் வள்ளி திருமண நாடகம் இல்ல, திடீர்னு வெள்ளி திருமணம் மாதிரி நடந்தால் நடக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்திருக்க கலைஞர்கள் அம்புட்டு தலையில முளைச்சது என்னது மண்ட கண அதிகமா உள்ளது. எல்லாருமே நல்லா படிச்சு ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போக வேண்டியதானே. ஆமா, நல்ல ஆஸ்பத்திரிக்கு போனாலும் அங்கே விரட்டி விட்டுறாங்க. இங்க வைக்கப்படாது, இங்கே நாடகம் தான் பேசுறாங்க. அதனால ஒரு 2 மணி 2:30க்கு மேல தெரியும் வள்ளி திருமண நாடகமா இல்ல வெள்ளி திருமண நாடகம்னு. அதனால அமைதியா இருந்து நாடகத்தை ரசிகன் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஹார்மோனிய கலையரசு, ஹார்மோனிய சக்கரவர்த்தி அன்புடன் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் பல மாணவர்களுக்கு ஆசானாய் விளங்கக்கூடிய புதுக்கோட்டையை சேர்ந்த நானும் அண்ணன் தான் பெட்டிக்கு பழகிட்டு இருக்கேன். ஏன்னா பப்புன்னு ஆளு குண்டா இருக்கேன், ஒல்லியா இருக்கு, நம்ம டக்குன்னு பெட்டிக்கு போயிருந்தேன். அதுக்கு பேர் தயாராயிட்டேன். புதுக்கோட்டையை சேர்ந்த அன்புவன் பிரபுராஜ் அவர்கள் விரங்கமடையிலே ஹார்மோனிய பின்பாட்டை சேர்ப்பார்கள். செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா, செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா, புவாசமே எடை போடுதம்மா, பின்போல ஜாடை பேசுதம்மா, அம்மம்மா ஆனந்தம், அம்மம்மா ஆனந்தம். வளைந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மோக கூந்தலோ, வளைந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மோக கூந்தலோ, மயங்கி மயங்கி செல்லும் வெள்ளம்
பருவநாடமூடலோ ஆனவோ குயில் மேலே கனித்தேன் கனிகளை தேடுது ஆசை கிளி பாசையின்றி ராகம் வந்து பாடுது காடுகள் மலைகள் தேவனின் கலைகள் செந்தாளம் பூவில் வந்தாடும் சென்ற என் மீது மோதுதமா துவாச மேடை போடுதமா பெண் போல ஜாடை பேசுதமா அம்மம்மா ஆனந்தம் அம்மம்மா ஆனந்தம். பலே 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 ரொம்ப சிறப்பாக கைதட்டின ஒரு அண்ணனுக்கு நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஆவுடையார் அன்பு மாப்பிள்ளை மிருதங்க சக்கரவர்த்தி சென்ற இடமெல்லாம் வெற்றி முறை சூட்டி வரும் ஆவுடையார் கோயிலை சேர்ந்த ஆவுடையார் கோயிலில் அந்த மாணிக்க வாசல் கோயிலில் தவுல் வாசிக்கிற ஒரு அன்பு மாப்பிள்ளை அவர் நம்ம நாடகத்துறைக்கு வந்திருக்காரு. ஆவுடையார் கோயிலை சேர்ந்து கே முத்துராஜ் அவர்கள் விரகமணியிலே மிருதங்கம் தவேலா தோலக் தவுல் செய்ப்பார்கள். சிறப்பாக சித்த அன்பு மாப்பிள்ளைக்கு நெஞ்சார் இன்னும் வாசிப்புல நிறைய இருக்கு நமக்கு நேரம் பத்தா இப்பவே 11 மணியை தாண்டிடுச்சு. ரொம்ப சிறப்பாக சித்த அன்பு மாப்பிள்ளைக்கு நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் அன்புனார் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசுடையவன் அறந்தாங்கி அருகாமல்ல துறையோசபுரத்தை சேர்ந்த ஆறுமுக அவர்கள் விரகமணியிலே தாளம் செய்வார். ரொம்ப சிறப்பாக அண்ணனுக்கு அவர் ஜோரா கை தட்டுக்கணும். ஏன்னா அன்னைக்கு நாடகத்தில் இன்னைக்கு போட்டிருந்த ஆல்ரவுண்டு அண்ணன் 6 மாதத்துக்கு முன்னாலே மாமா அட்வான்ஸ் கொடுத்தாரு. சூர்யான்னு ஒரு பையனை போட்டிருந்தா அவர் நாடகத்துக்கு கிளம்பி பைக்கு வாரிட்டு விழுந்து முட்டிட்டுலாம் அரைச்சி போச்சு. ஏன்னா அவரை திடீர்னு ஒரு ஆளை கூப்பிட்டா வரவே மாட்டாங்க. உண்மையில் 5 மணிக்கு மேலே ஒரு ஃபோன் அடிச்சு அவர் அவசரமாக கிளம்பி வந்து, ஏன்னா 100 ஆளை போட்டுட்டு 100 ஆளை கூப்பிட்டா வரமாட்டாது. கலையெடுப்புனா மாற்றி கூட்டிகிட்டு போயிடலாம். உண்மையில் அறந்தாங்கிலேருந்து அவசரமாக அண்ணனுக்காக ஒரு ஜோர் அவர் கைத்தட்டுக்கணும். உண்மையில் ரொம்ப சிறப்பாக இசைக்கூடிய ஒரு அண்ணன் ரொம்ப சிறப்பாக இசைத்து அன்பனருக்கு நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு
மற்றும் தாயும் தந்தையுமாய் விளங்கக்கூடிய தாளம் அன்பு மாமா புதுகையைச் சேர்ந்த சுப்பிரமணியன் அவர்கள் விரங்கமலையிலே தாளம் செய்ப்பார்கள். சிறப்பாக இசைத்த இசை சக்கரவர்த்தி சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது அழைப்பினை ஏற்று எங்கள் நாடகத்தை காண விருந்திருக்கின்ற பாசமிகு அன்பு மைத்தினர் சிறப்பு விருந்தினர் விஜய் டிவி புகழ் ஒரு சிறந்த மிருதங்க சக்கரவர்த்தி தபுல் கலைஞர் கரூரிலிருந்து வருகின்றிருக்கின்ற அன்பு மாப்பிள்ளை பிரகாஷ் அவர்களையும் நாதசக்கர சக்கரவர்த்தி அன்பு மாமா டாக்டர் பக்கா மாஸ் அவருடைய அண்ணன் அந்த மாமா ராஜா நாதஸ்வர கலைஞர் ராஜா மாமா அவர்களும் நிறைய கலைஞர் வந்திருக்காங்க. நிறைய ஆள் பேர் தெரியல. இந்த அண்ணன் ராஜனர் துணை ராஜனர் மங்களக்குடியை சேர்ந்த சிதம்பரம் அண்ணன் வந்திருக்காங்க. நிறைய ஆள் வந்திருக்காங்க. அத்தனை அன்பு சொந்தங்களை வருக வருக என வரவேற்றுக் கொண்டு எங்களது அது மட்டும் இல்லை அண்ணன் ஒரு பல்சுவை கலைஞர் ஆந்தோடைய இளையராஜா மாமா நிகழ்ச்சியில் ரொம்ப சிறப்பாக நடிக்கக்கூடிய அண்ணன் விஜய் அண்ணன் வந்திருக்காரு. விஜய் டெய்லர் ரொம்ப சிறப்பான நிறைய கலைஞர் வந்திருக்காங்க. ஏன்னா யார் பேரும் சொல்லி கோச்சுக்கிறாதீங்க. அத்தனை அன்பு சொந்தங்களை வருக வருக என வரவேற்றுக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் இப்படித்தான் ஒளிபரப்பி ரொம்ப உண்மையிலே நான் பொட்டலில் ரொம்ப நல்லா இருக்குமோ நல்லா இருக்கும்னு நினச்சேன். மிக சிறப்பான முறையில் ஒளிபரப்பதற்கும் நம்ம ஏரியாவுக்கு ரொம்ப பெருமை சேர்க்கக்கூடிய சிறந்த முறையில் ஒளிபரப்பதற்கும் ஒளி அமைப்பு ராணி புலியால் ஒளிபரப்பி உரிமையாளருக்கும் அதில் பணிபுரியும் அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. உரிமையாளருக்கும் அதில் பணிபுரியும் அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த ராணி மகாராணி ராஜ்யத்தின் ராணி வேக வேகமாக வந்து ஆள வந்த ராணி ராணி மகாராணி ராஜ்யத்தின் ராணி ரொம்ப சிறப்பான முறையில் ஒளிபரப்பதற்கு ராணி ஒளிபரப்பி உரிமையாளருக்கும் அதில் பணிபுரியும் அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நல்லா ஜோரா கைதட்ட. உண்மையில இந்த மாதிரி புட்டலில் ஆப்ரேட் பண்ணுறதே ரொம்ப சிரமம். ஏன்னா அந்த கம்மாக்கரில் எப்படி கொண்டாந்து சேர்த்தாங்கன்னு தெரியல. முதல்ல அன்புலங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. ஏன்னா ரொம்ப சிறப்பான ஒளிபரப்பி மற்றும் எங்களை சாப்பாடு ஏற்பாடு அருமையான சாப்பாடு. ஒரு 5 மணி 5:30 மேலே தான் சொன்னோம் சாப்பாடு. இந்த உபசரிப்பு எல்லாமே சூடா சிக்கனு மீனுக்கு மீன் அந்த உபசரிப்பு ரொம்ப சிறப்பான முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா குழுவின் நன்றி. அந்த ஹோட்டல் பேர் என்ன மரிய ஜுஜா புலியால் பைபாஸ்லேயே இருக்கு. ஏன்னா நான் சோறு இங்கே போயில பேரக்கமாக பார்த்தேன். சோறு தான் எனக்கு முக்கியம். இந்த நாடகத்தில் சேர்ந்ததே சோத்துக்கு ஆச்சேன். வயிறு முக்கியமா வயிறு முக்கியமா வரலாறு முக்கியமா? நமக்கு வயிறு தான் முக்கியம். வரலாறுலாம் பார்த்தா நம்ம உழைக்க முடியாது. ரொம்ப சிறப்பான மரிய ஜுஜா ஹோட்டலில் ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு தான். பைபாஸில் இந்த புலியால் இறங்குற இறக்கத்தில் இந்த மரிய ஜுஜா அந்த ஹோட்டலில் ரொம்ப மிக மிக சிறப்பாக இருந்துச்சு. உண்மையிலே நிறைய ஹோட்டலில் சாப்பாடு சொன்னால் மதியம் வரைக்கும் வாங்க சார் வாய் உங்கால் உள்ள படுத்துருக்கு. சேப்பிரியா கிளம்பிக்கிட்டு வா நான் வரையில தான் வரும். நாங்க தான் எழுப்பம் பார்த்தேன். நீனு 3 வேற இன்னைக்கு 3 பப்புன்னு. நான் மருதமணி இவன் பேர் டைகர் வெள்ளச்சாமி வெள்ளச்சாமி அவன் கருப்பு சாமி நான் வந்து பெரிய கருப்பு. 3 பேர் சேர்ந்து ஒரு லேடிஸை மல்லு கட்ட போறேன் இன்னைக்கு. ஆமா 3 பேர்ல யார் ஜெயிப்பா? இதுதான் ஜெயிப்பா. இவன் மாச கணக்குல எழுப்பேன். நம்ம போயிட்டு 4 நிமிஷத்தோட அப்படின்னு காலி இழுக்குதுன்னு போயிருவேன். அவன் அப்படி கிடையாது. அவனுக்கு புரட்டாசி முடிஞ்சு கார்த்தியன்னா அவனுக்கு தான் திருவிழா இழுத்துக்கிட்டு. நமக்கு கார்த்தியனா அப்பதான் ஐயப்பன் கோயில் மாலை விடன்னு சொல்லுவேன். பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஆமா சரி இந்த வர்றாங்க கொஞ்சம் பொறுமையா இருந்து பண்ணிக்கிடுவான். கூட இருந்தாலும் குறைய இருந்தாலும் வெக்கப்படாத பண்ணிக்கிடுவோம். இந்த உண்மையிலே நாய் வந்து மேடைக்கு வர்றதே பெரியது. நன்றி உள்ள பிராணி. ஏன்னா இந்த பைரவர் வர்றது வாடா டைகரு வாடா பைரவர் நீ பாட்டில் பைரோ கைரோங்கிற. ஏன்னா நாய் மேடைக்கு வர்றதே பெரிய விஷயம். ஏன்னா நாய் வந்து நன்றி உள்ள பிராணி. ஒரு விஷயத்தை இன்னைக்கு ஒரு வடையை போட்டோம் வச்சுங்க மண்டை உள்ள வர நம்ம வந்தோம்னா கரெக்டாக அந்த வாடையில் கண்டுபிடிச்சோம். மனுஷனை காட்டிலும் 1000 மடங்கு மோப்ப சக்தி உள்ளது நாய். ரொம்ப சிறப்பாக இருக்கு என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கிடும். ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன பேரளி அந்தமான் புகழ் டெல்லி புகழ் சிங்கப்பூர் புகழ் புதுகை பொம்பளை பிள்ளைன்னு அப்படி இருந்தா நமக்கு புதுகையை சேர்ந்த ஜெயப்பிரியா அவர்கள் விரகமனையிலே டான்ஸாக நடித்த காத்து வருகிறார். சுண்ட கஞ்சி சோறுடா துடும்பு கருவாடுடா வாழ மீனு காலுடா வர்ற ஸ்டைல பாரடா.
சலுமியா சலுமியா சுண்ட கஞ்சி சோறுடா துடும்பு கருவாடுடா வாழ மீனு காலுடா வர்ற செய்த பாரடா சலுமியா சலுமியா ரொம்ப சிறப்பாக சித்த அன்பு நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் எல்லாம் ஆவலோடு ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அன்பு மைத்துனர் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் விஜய் டிவி புகழ், திரைப்பட நடிகர், யூடியூப் புகழ், இன்ஸ்டா புகழ், இளைஞர்களின் எழுச்சி நாயகன் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்கள் விரங்க மேலே பபுனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மற்றும் உங்கள் முன்னால் என்று உங்கள் அன்பையும் ஆசிரியர் காத்துக் கொண்டிருக்கும் திணையத்துறை சேர்ந்த எம்பி கார்த்திக் ராஜா பபுன் காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கணும். நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிந்து கொண்டு நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. உண்மையிலே ரொம்ப சிறப்பாக ரசிகர்லாம் இப்படி இருந்தால் தான் ஒரு சுறுசுறுப்பாக இருந்தால் தான் நமக்கு ஒரு சந்தோஷம். முந்தா நாள்லாம் ஒரு ஊர் போயிருந்தேன். இன்னும் அந்த ஆளுட்டு காசை நாங்கள் கொள்ளையடிச்ச மாதிரி இப்போ தான் கோமாளி இருக்கேன் கூட குடியிருக்கேன். நான் ஏன்டா நாடகத்துக்கு வந்து கேட்கறேன். நான் வீட்டில் கடுப்பு பத்தான் வர்றியா வா 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 இன்னும் கோமாளி வந்துட்டோம் முறையே. கோமாளி வந்துட்டு தான் சொன்னேன். தம்பி பப்பன்கார் தம்பி நடிச்ச போதும் புலந்த போதும் உள்ள விட்டு டான்ஸுக்கார பிள்ளைன்னு சொன்னேன். சரி டான்ஸை விரும்புறா அவளை அப்படின்னு அந்த பிள்ளை வச்சு அந்த பிள்ளை மதுரை ஒரு உச்சம்ல உள்ள விட்டு நீ வள்ளியை மறைச்சுன்னு சொன்னாரு. சரி கதையை எதிர்பார்க்கிற அவளை அப்படின்னு 12 மணிக்கு வர்ற வள்ளியம்மாவை 11 மணிக்கெல்லாம் வர சொல்லிட்டேன். அது வாங்கான பூங்காவேன்னு சொல்லிச்சு. ஒரு பூங்கா இங்க இல்ல புதுக்கோட்டையில் இருக்கு பூங்கா, நீ உள்ள விட்டு நாரதரை வர சொன்னார். சரி தர்க்கத்தை எதிர்பார்க்கிற அவளை அப்படின்னு 1 மணிக்கு வர்ற நாரதரை 12 மணிக்கெல்லாம் வர சொல்லிட்டு 12 மணிக்கெல்லாம் நாரதரை நாராயணா நாராயணங்கிறார். ஒரு நாராயணன் செத்து 8 வருஷாச்சு, நீ உள்ள விட்டு ராஜபாட்டை வர சொல்ல அப்படின்னு. ராஜபாட்டு பாருங்க 1:30 மணிக்கெல்லாம் சம்பவ மகான்னு பாடி வந்துட்டார். பாடி வந்தோன்னு அவரை கூப்பிட்டு கேட்டேன், என்னென்ன வரையானே எல்லாரையும் போச்சோரியே எல்லாரையும் வர சொல்றியே என்னென்ன வரும் அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை தம்பி, நான் போட்ட போதைக்கு எல்லாரையும் பார்த்துட்டு தூங்கணும் அதனால வர சொன்ன தம்பியா. குடியார முதல் அவன் பேச்ச கட்டு 2 மணிக்கெல்லாம் நாடகத்தை முடிச்சாச்சு. ஊருக்காரன் யாரை கட்டுற நாடகத்தை முடிச்சேன்னு கேட்டாங்க. ஐயா அந்த வெள்ளையும் ஜலையுமா இருக்காருல்ல அவர் தான் சொன்னாருன்னு சொன்னேன். அவன் சொன்னான்னா அவன்கிட்ட பணத்தை வாங்கிட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். அவன் அன்னைங்கிறே போடா வெண்ணைன்னு சொல்லிட்டு பைக்கத்து கிளம்பினா பக்கத்து ஊருக்காரன்னா. அதுதான் இடையில யார் என்ன சொன்னாலும் கேட்கப்படாது. நம்மளை கூட்டி வந்தவர் யாரு? மாமா அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு, நான் தான் கூட்டி வந்திருக்கேன். அதுவும் 5 மணி வரதேன். அதுக்கடுத்து பணம் ஊரில் வாங்கியாச்சா இல்லையான்னு பார்க்கணும். பணம் வாங்கிட்டா நாடகத்தை நாங்கள் இந்த கிளம்புறோம் போயிடணும். பணம் வாங்கலைன்னா இந்த நடத்திடுவோம் அப்படின்னு சொல்லணும் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கிட. உண்மையிலே எங்கள் நாடகத்தை காண்பதற்காக எங்கெங்கே இருந்து நிறைய ரசிகர் வந்திருக்காங்க. உங்கள் மாதிரி ரசிகருக்கு வர நாடக உலகம் எப்போவுமே அழியாது. எங்களை வாழ வைக்கின்ற தெய்வமே நீங்கள் தான். நாங்கள்லாம் இவ்வளோக்கு நல்லா இருக்கோம்னா நீங்கள் போட்ட பிச்சைகளை நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். இந்த எங்களது நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீன் அமைப்பு மருதமணி கார்த்திக் ராஜா நாடக கலைக்குழு சீன் கம்பெனி உரிமை சுப்பிரமணி. ஏன்னா உண்மையிலே உங்கள் அனுக்கிரகத்தில் நாங்கள் நாடகம் நடிச்சு சீனு அண்ணன் இப்போ தான் இன்னைக்கு தான் 2வது மேடையில் கட்டுற முதல் உங்கள் ஆசீர்வாதம் இருக்குன்னு என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தூங்கணும். மற்றும் அன்னை பவர் ஆடியோஸ் அண்ணன் வந்திருக்காரு. இந்த அன்னை நிறைய ஆள் வந்திருக்காங்க. அத்தனை அண்ணியா நாங்கள் எங்கு சென்றாலும் ஊரக பணியாளர் அண்ணே எங்கு சென்றாலும் எனக்கு வந்து 200 ரூபா அன்பளிப்பு கொடுத்துருவாரு. அண்ணே பேர் என்ன? ராமலிங்க அண்ணே. நான் எங்கே சென்றாலும் எங்கள் அத்தாச்சியோட வருவார். இன்னைக்கு அத்தாச்சி லீவில் இருக்கு போல வந்துடுவாரு. எங்களுக்கு வந்து உடனே அன்பளிப்பு கொடுத்துருவாரு. அன்பு தான் முக்கியம். ஏன்னா அன்பால் அளிக்கிறது அன்பளிப்பு. காசு எவ்வளோ வேணாலும் என்னண்ணே சொந்த பாட்டை பாடும்ண்ணே. அவன் சொந்த அண்ணே ராமலிங்கம் தேவோட்டை அந்த ஊரக பணித்துறையில் வேலை ஆக்குறாரு. அண்ணே டக்குன்னு ஏதாவது நகராட்சியில் வேலை ஆக்குறாரு. டக்குன்னு ஏதாவது பேர் மாற்றணும் உடனே மாற்றி வந்துடுவார். பர்த் சர்டிஃபிகேட்லாம் வாங்குறாரு. அந்த அன்னைக்கு என் மகளுக்கு அண்ணன் தான் சொல்லி வாங்கி கொடுத்தாரு. அண்ணன் எங்கே சென்றாலும் எனக்கு அன்பளிப்பு பெருமைப்படுத்துவார்கள். அண்ணனுக்கு நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தொடங்கின. நான்லாம் இந்த நாடகத்துறைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு இந்த நாடகத்துக்கு வந்தேன். நான் பார்க்காத வேலை இல்லை. அது கொத்தனார் வேலை பார்த்தேன், பெயிண்ட் வேலை பார்த்தேன், கருவாடு விற்றேன், மீன் விற்றேன், செங்கக்கல் அள்ளினேன். இப்போ ஆண்டைங்கிருவையில் எந்த குறையும் இல்லை. உள்ளே விடிஞ்சா காசு வாங்குறோம்னா எல்லாமே உங்கள் ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு. இப்போ எனக்கு மச்சான் மருதமணிக்கும் இன்னும் சில நாட்கள் திரைப்படத்தில் வாய்ப்பு கிடைச்சிருக்கு என்பதை மகிழ்ச்சியான தருணத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணி எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு உங்கள் மாதிரி ரசிகர்கள் இருக்க வேணும் என்பதை தெரிவிக்கானா. ஏன்னா உங்கள் மாதிரி ரசிகர் இருந்தால்தான் எங்கள் வாழ்க்கையே நல்லாயிருக்கும்.
நாளை விடிகிற வரை நாடகத்தை ரசிகன் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் கொட்டகை அமைத்திருக்கும் கொட்டகை அமைப்பு எங்கன்னு ஓட்டுக்குன்னு தெரியலையே தங்கவேல் பருத்தியூர் அண்ணே தங்கவேல் பருத்தியூரை சேர்ந்த அண்ணே நான் கொத்தனார் வேலைக்கு போய் அங்கே வருவார் கொட்டை அளவு எடுக்க அங்கேயே நம்ம நாடகத்துக்கு அங்கேயும் சாரமரம் போட வருவாரா அந்த ஒற்றுமை விடல வாரு ஏன் கொத்தனார் வேலையை விட்ட அதை ஏன்னா கேட்குறேன் ஏன் என்ன காரணம் நான் ஒரு மேஸ்திரியை பார்த்து வேலைக்கு சேர்ந்தேன் சரி வேலைக்கு சேர்ந்து 4 நாள் 5 நாள் வேலை ஆட்டேன் சரி 6ஆம் நாள் சொன்னாரு தம்பி சாரம் போட்டாரு வெளியே ஒரு செவர் பூசணும் சரி சாரம் போட்டு கொடுத்தாச்சு செவர் பூசிக்கிருந்தேன் திடீர்னு சார கம்பு முறிஞ்சு கீழே விழுந்துட்டேன் ஐயோ கீழே விழுந்தா ஒரு மேஸ்திரி என்ன செய்யணும் கூட்டிட்டு போய் ஒரு ஊசியை போட்டு தம்பி 5 நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா பண்ணேன்னு சொல்றது மரியாதை ஆமா எங்க மேஸ்திரி கூப்பிட்டா தம்பி இங்க வாங்க இதுவரை எத்தனை நாள் வேலை ஆத்திருக்கீங்க கேட்டாரு அண்ணே 5 நாள் வேலை ஆத்திருங்க சொன்னேன் கையெல்லாம் உங்க சம்பளம் கையெல்லாம் வலிக்குன்னு சொன்னேன் அவர் ஏதோ சரி பாசத்தில் கூப்பிட்றாரு ஊசி போட சொல்லி நான் நினச்சது அவர் கூப்பிட்டா தம்பி வாங்க இதுவரை எத்தனை நாள் வேலாத்தையும் கேட்டார் அண்ணே 5 நாள் வேலாத்துன்னு சொன்னேன் இந்தா உங்கள் சம்பளத்தை பிடிங்க கூட ஒரு 1000 ரூபா வேணாலும் வாங்கிக்கிறங்க இன்னுமே நீ வேலைக்கே வரக்கூடாதுன்னு சொன்னார் ஏன் என்ன காரணம் ஏன்னு கேட்டேன் ஏன்டா 5 வருஷமா வச்சிருந்த முட்டுக்கம்பை ஒரே நாளில் உடச்சி நீ நட்டமாக்கிட்டேன் நீங்கள் கட்டடத்து நாடியே வரக்கூடாதுன்னு சொன்னார் அவர் சொன்னோட தான் அந்த நாடகம் அது மட்டும் இல்லை போய் அதோட சொன்னோட போய் சாதகம் பார்த்தேன் நம்ம சாதகம் பார்த்து எப்படியா வாழ்க்கையில் பெரிய ஆள் ஆயிரும்டா ஆண்டவனே மாரியாத்தா காளியாத்தான்னு சாமியை கும்பிட்டு சாதகம் பார்த்தேன் அந்த சாதகம் பார்த்து சொன்னார் தம்பி உன் வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கு இன்னும் ஒரு 5-6 வருஷத்துல பெரிய ஆள் ஆயிடுவேன் பங்குனி 4ஆம் தேதியிலேருந்து உன் வாழ்க்கை பெரிய லெவலுக்கு ஆளாப்போன்னு சொன்னேன் பங்குனி 4ஆம் தேதி தான் கொரோனா மயிரே வந்தது அதை மட்டும் வாழ்நாள்லேயே மறக்க மாட்டேன் எங்கள் அப்பா அப்பயே சொன்னார் நான் இருக்க முடியாமல் நகையெல்லாம் அடகு வச்சு கார் வாங்கி ஓட்டுவோம் அப்போ சொன்னார் தேவையில்லாத வேலை வைக்காத நாடாத்தை நம்பாடா தேவையில்லாத வேலை வைக்காடா திடீர்னு நடக்கும் திடீர்னு நடக்காரா நம்பா ஓப்பா உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நகையெல்லாம் அடை வச்சு விட்டு 3 லட்சம் ரூபா பணத்தை கொடுத்து டவேரை வாங்கினேன் வாங்கி 3 நாள் ஓட்டேன் 4ஆம் நாளும் கொரோனா வந்துருச்சு மறுபடிக்கும் அந்த நகையை திருப்பி மறுபடிக்கும் வச்சு சித்தப்பா சரி வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காரு நாடாம் பார்க்க ஏன் அங்கேருந்து வந்தாரு எதுக்கு அங்கே நொங்கு தள்ளி போச்சு உண்மையிலே நம்ம வெளிநாடு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் தயவுசெய்து நான் வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் அவனுக்கு சொல்கிறேன் நல்லா கேளுங்க புருஷன் வந்து பொண்டாட்டி பிள்ளைலாம் நல்லா இருக்கணும் துன்பப்படப்படாது துயரப்படப்படாது சந்தோஷமாக இருக்கணும்னு இங்கேருந்து போய் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு அவளுக்கு தான் தெரியும் உண்மையிலே அவங்களுக்கு பொழுதுபோக்கே நாடகம்தான் ஏன்னா வெளியெல்லாம் போக முடியாது நம்ம ஊரா தலைமை கூட போகலாம் அதங்குடி போகலாம் வரலாம் அங்கே வெளியே ஒன்றும் அடிக்கிறாங்க இல்லைன்னா சுடுறாங்க ஒன்றுமே சொல்ல முடியாதுன்னு நிறைய ஆள் இந்த இது விசா மாற்றி தெரியாமல் போலி விசாவில் போயிடுறேன் போய் வீடியோ போடுவேன் போகிறேன் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரூர் நான் தெரியாம வந்து என்னை எப்படியாவது எப்படி அவன் அழுதுகிட்டு கிடப்பேன் நம்மளுக்கு கமாண்டு ஓடாம பாரு அவன் தண்ணியை போட்டு அழுகிறான் வேலையை அவன் தப்பிக்க முடியாம தித்திருத்தி போயிருப்பேன் நிறைய கஷ்டம் உண்மையில உங்களுக்கு சிரிப்பா தெரியும் ஏன்னா வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்கெல்லாம் இருக்கிறனால நம்ம நல்லா இருக்கேன் ஏன்னா பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் நினைங்க புருஷன் எதுக்காக சம்பாதிக்கிறாருன்னு ஆனால் அதில் ஒன்று ஏன் பொண்டாட்டி அதில் பாசக்காரி என்ன அப்படி சொல்றீங்க எனக்கு மாதிரி அமைஞ்சு இந்த நாட்டிலே அமைஞ்சிருக்காரு தங்கமான நான் நாடகம் முடிச்சுட்டு எங்கே கோயம்புத்தூர் நாடகம் எனக்கு மெட்ராஸ் நாடகத்துக்கு போனேன் ஆமா கேட்க நாடகத்தை முடிச்சுட்டு சாயந்தரம் 4 மணி போனேன் அது வரையும் சாப்பிடலையே என்னை விட்டு சாப்பிடவே மாட்டேன் இப்படிப்பட்ட பொண்டாட்டி எங்கே பிடிச்ச அவ்வளோ பாசக்காரி ஏன்னா அவ்வளோ நான் தான் போய் உலைய வைக்கணும் அவ்வளோ பாசம் கொடுமை உலை வைக்கணும் இல்லைன்னா ஹோட்டலில் வாங்கிட்டு போகணும் ஹோட்டல் இங்கேருந்து போய் நம்ம வீட்டுக்கு போகிறோம் எதுக்கு இன்னைக்காவது வீட்டில் சோறு காசு வாங்கி சாப்பிட்டு படுப்போம் நம்ம போவோம் அவங்க அங்கேருந்து போன் அடிப்பாங்க வரையில சாப்பிட்டு வந்துருக்கு அந்த மாதிரி தான் வீட்டுக்கு போறதுனே படுத்தலாமே அது ரொம்ப தங்கமாக அதான் என்பதை தெரிவித்துக் கொண்டு நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கு நம்ம ஆண் வர்க்கம்லாம் போக மாட்டாங்க போனாலும் ஒரு நாள் தான் போவாங்க அப்படி எதுவும் 2 பேரும் எந்திரிச்சு போனான்னா எதுவும் கட்டிக்கிட்டு இருந்தால் சாப்பிட்டு உட்காந்துருவாங்க ஆனால் நான் வளர்த்த ஆத்தாக்க பெண்கள் மாதிரி இந்த நாட்டில் ஒற்றுமை வாழ முடியாது பெண்கள் மாதிரி இந்த ஒற்றுமை வளர்த்த ஆத்தாக்கள் பொண்ணுக்கு இருக்க போனாலும் 10 பேர் ஒரு குடும்பத்தை கெடுக்கணும்னாலும் 10 பேர் ஆமா ஆமா பைப்புல தண்ணி பிடிக்க லேசா ஒரு குடம் மட்டும் இடிச்சுட்டு உன்னே தெரியாது இந்த ஊரு பிரசிடண்ட் நீ தாண்டி வச்சிருந்தேன் அவனோட காளிய கருப்பையோட பைக்ல ஏறி வண்டிய ராமநாதர்ல நான் பார்த்தேன் என் மருமையா இருக்க அதிர்ச்சியம் என் மருமையா இருக்கு மருமையா இருக்க சொல்றதே சொல்லி அப்புறம் மருமையா இருக்கா மயில புடுங்கினான் இந்த லோனை எவன் கண்டுபிடிச்சான் இல்லை அவங்க வீட்டுல கறி குழம்பா வைக்க போன வாரம் எங்க ஊர்ல ஒருத்தர் பேண்ட் சட்டை ஓட்டு பேக்கு போட்டு தான் வந்தேன் சார் எனக்கு லோனு அவன் கரண்ட் பில் ரீடிங் எடுக்க வந்தேன்
அவனோட விட மாட்டேன் 10 ஆதார் கார்டு செராக்ஸ் எடுத்து வீட்டில் வச்சுக்கிறது ஐயா. அந்த லோனு வாங்குற அன்னைக்கு புருஷங்காரன் பேசாம ஒரு பொண்டாட்டி கண்ணங்கிறேன்ருக்கு நம்மளால் டைலாக் கொடுப்பேன் பாரு. நீ ஆளு கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கடின்னு சொல்லுவேன். இந்த லோனு காசு வாங்க எத்து பொல்லாருக்கு நம்மளால் சொல்லுவேன். அவன் பல்லு முத்து சிரிப்பு போல் இருக்குடி அப்படின்னு பார்த்தா அன்றைக்குன்னா 200 ரூபாய்க்கு மல்லிகை போய் வயடி பரட்ட மாதிரியே திருடேன்னு சொல்லுவேன். 10 வருஷம் தாலி கட்டி வச்சிருப்பேன், தேங்காய் எண்ணெய் வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன். இந்த லோனு காசு வாங்குற அன்னைக்குன்னு பார்த்தா பொண்டாட்டிக்கு சேலை ஜாக்கெட்டு இவங்களுக்கு வேட்டி சட்டை 2 கிலோ கறி ஐசா புருஷன் கேப்பார் பொண்டாட்டிக்கிட்ட இன்னைக்கு ஒரு நாள் தண்ணி சாப்பிட்டுக்கணும் என்னவோ மற்ற நாள் மூத்தத்தை குடிச்ச மாதிரி. இந்த லோனுக்கும் பல பேர் இருக்கு. ஆசீர்வாதம், விடிவெள்ளி, எல்லண்டி, களஞ்சியம், பிரகதீஸ்வரியா. ஆமா லோனு பேரு ஆசீர்வாதம்னு ஒரு லோன் இருக்கு. அதுக்கு ஏன் ஆசீர்வாதம் பேர் வச்சா தெரியுமா? பணம் வாங்குறவரே அந்த புருஷன் பொண்டாட்டி அந்த மேனேஜர் ஓயாம கும்பிடுவாங்க. சார் உங்களை நம்பித்தான் இருக்கு, மத்தின தேவை வச்சிருக்கேன், செயின் எடுக்கணும், மோதிரம் எடுக்கணும், இல்லைன்னா நாங்க பிச்சை தான் எடுக்கணும், வீடு பால் காய்ச்சணும், காங்கிரீட் போடணும் அப்படின்னு பணம் வாங்குறவரை கும்பிடுவாங்க. பணம் வாங்கிட்டு அந்த மேனேஜர் கும்பிடுவேன். ஏன் அக்கா 5ஆம் தேதி கட்டி உங்களுக்கு கும்பிடுறக்கா அக்கா, எனக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்குக்கா அக்கா, நீனா வேலையை நீட்டி அக்கா, நீ பாருங்க வீட்டை சாத்திட்டு வீட்டை சாத்தி போடல, ஏன் வீட்டை சாத்த வச்சேன். அதே ஆசீர்வாதம் விடிவெள்ளி. ஆனா ஆளுங்க சிரிக்கிற பார்த்தா லோனு தான் திருவிழாவே லோனா தான் இருக்க மாட்டா. சரி வளர்ச்சி சரி அதுதான் போனா போ இன்னொன்று இருக்கு விடிவெள்ளின்னு. விடியுமோ விடியாதோ 4:30 மணிக்கெல்லாம் வந்துடுறேன். அவன் புரிச்ச நாளில் லோனுக்காரன் நமக்கே சந்தேகமா இருக்கு. வந்து வீட்டு வாசல்னு ஒரு பாயை ஒன்று விரிச்சினேன், ஒரு விளக்கு ஒன்று பற்ற வைக்கிறேன். அந்த பணம் வசூல் பண்ற வரை அந்த விளக்கு எரியும். பணம் வசூல் பண்ண முடியும் விளக்கு அமர்த்திடுவேன். இதோட நம்ம வீட்டில் 2 குட்டியேச்சரா போயிடுமா, அவங்க வீட்டுலாம் விளக்கு பிடிச்சி ஓஹோன்னு ஆயிருமா. இதுல 10 பேருக்கு ஒரு ஆளு குழு தலைவி இருப்பாங்க. ஆஹா அடியே ஆத்தி அப்பா அவங்க பார்த்தா அந்த நாட்டே ஆள போற மந்திரி மாதிரி. அவங்க ஒரு 200 ரூபாய்க்கு ஹேண்ட் பேக்கு கீழ்ச்சி வச்ச செருப்பு, நான் தான் குழு தலைவி மயிர புடுங்கின தலைவி. அது 5ஆம் தேதி ஆச்சு அடியே அமுதா ஆனந்தியா வீட்டுல இளவுனுங்க வந்துட்டாங்க. பணம் மட்டும் வந்து நல்ல மரியாதை இல்ல என்னைய பார்க்கல உனக்கு எப்படி தூமியா குடிக்குமானே இங்க வந்து ஓயாம வர அவனு கேக்குறது சாமி. இதுல இப்ப தோல் காசு போயிட்டா திடீர்னு சாமி வந்துருது. ஆத்தா வந்திருக்கா லோன் காசு ஆத்தா கட்டுறேன்டா. அத்தா எப்படா கட்டுவேன் தரேன்டா பழகா தரேன்டா. அதோட காசு கொடுத்தேன் மறந்து குடிக்க வேண்டியதான். இப்போ வாங்கிட்டு இதுல புரிச்சேன்னு இப்ப கிளம்பிட்டேன். சாமி காசு போய்கிட்டு அவனுக்கு கருப்பு வந்துடும் ஒரு மாதிரி ஆயிடுது. எப்படி மனுஷன் எப்படி தயவு செய்து சொல்றேன், நம்ம கஷ்டத்துக்காக நம்ம லோன் வாங்குவோம். 50,000 வாங்கினா 80,000 நமக்கு சிரிப்பா தெரியும். தயவு செய்து சொல்றேன், புருஷன் என்ன வேலை பார்க்குறாரு, எவ்வளோ சம்பளம் வாங்குறான்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. நானும் 4 லோன் தான் வாங்கி வச்சிருக்கேன். ஏன்னு வச்சுக்கங்களேன், திங்கக்கிழமை லோனு, செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு 7 நாள் லோனுன்னா புரிச்சு அதுதான் நோத்தலமான்னு போட்டு தண்ணியை போட்டு அடிக்கிறது. இதில் நிறைய ஆள் பொண்டாட்டிக்கிட்டு அடி வாங்குறேன் இருக்கேன். பொண்டாட்டி கதவை சாத்தின்னு முதுகுள்ளே குத்தும் சங்கு சங்குன்னு அப்படி உள்ள இருந்து நம்மளால கத்தாம பாரு இவன் அடிக்கிற மாதிரி சாகுடி அப்போ வெளியே உள்ள அடி பிரிக்கிறாரு போல. அப்படி வெளியே வந்து சொல்லுவேன், மாப்பிள்ள உங்க அக்கா பிரிச்சு புட்டேன்னு இப்பயே முதுக சொல்லுவேன், சுடுதண்ணி காயவை அப்படின்னு உத்தரம் கொடுக்க நிறைய குறிப்பில் இவங்க புருஷனுக்கு வேற யாருக்கு என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு இதுக்கு மேலே பேசணும்னா பப்புக்காரன் போட்டு அறுத்து குமிக்கிறேன். உள்ளே போயிட்டு எப்போத்தான் பொம்பளை பிள்ளைய வர சொல்லுவேன் அப்படின்னு இருப்பீங்க. அதனால் உள்ளே போயிட்டு அந்த லேடிஸ் வந்தாத்தான் உங்களுக்கு கலகலன்னு இருக்கு என்பதை தெரிவித்துக் கொண்டு பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்ற இப்படிக்கு பாரியன் வயல் முன்னி சிலாமேகநாடு இருமதி 4 ஊர் குலதெய்வ வழிபாட்டுக்காரர்கள் மற்றும் பாரியன் வயல் கிராமத்தார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு நாடக அமைப்பு நான் தான் அந்த நாடகத்தை அமைச்சிருக்கேன். நாடகம் மட்டுமில்லை, எந்த ஒரு நாடகம், ஆடல் பாடல், கிராமிய நிகழ்ச்சி, தப்பாட்டம், கோலாட்டம், ஐயப்பன் கோயில் பஜனை, முருகன் கோயில் பஜனை, ஓம் சக்தி பஜனை, எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் தொடர்பு கொள்ளுங்க. இந்த இருக்கு நம்பர் இருக்கு, 2 நம்பர், எந்த நம்பர் வேணாலும் கூப்பிடுங்க. சிறந்த முறையில் நாடகம் அமைத்து தருவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு நாடகம் மட்டுமில்லை ஆடல் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அமைத்து தருவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை குறைந்த செலவில் நிறைந்த குறைஞ்சதுன்னா 60,000 கூடனா 80,000 1 லட்சம் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் தொடர் ஒழுங்க. நீங்க இடத்துல குறைஞ்சா 30,000 கொடுத்தா கார்த்தி ஒரு 30,000 ரூபாய்க்கு நாடகம் போடணும் கார்த்தி. அப்பனா பப்புன்னு வெளியே வந்தா கொட்டாய் பண்ணா நெருப்பு வைக்க வேண்டியது. ஏன் கார்த்தி நாடகம் அப்படி இருக்கும். ஏன்னா எந்த நாடகம் வந்தாலும் இந்த நாடகம்லாம் ஒரு வருஷம் இருக்கும். மாமா அட்வான்ஸ் கொடுக்கையிலே அப்படி நாடகம் இங்கே சங்கராபுரத்தில் நடத்திக்கிட்டு இருந்து அங்கே வந்து கொடுத்துட்டு போனார்.
திடீர்னு இவங்க வரமாட்டேன்னு நான் சொல்லிடுவாங்களோன்னு காது கூட தைரியெல்லாம் காமிச்சேன், இந்த எழுதியிருக்கேன் பயப்படாதப்பா அப்படின்னு. அந்த நாடகம் வந்து அமைச்ச இது மாதிரி நல்ல கலைஞர் அமையெல்லாம் முன்னாலே கொடுத்தாதான் சிறப்பான கலைஞரை அமைக்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இடையே துவங்கிடும். நன்றி. அண்டி கலந்த எனது ரசிகர் விருப்பத்திற்காக எனக்கு பட்டி தொட்டியெல்லாம் எனக்கு பேரும் புகழையும் சம்பாதிச்சு கொடுத்த பாடல் மற்றும் நிறைய ஊர்லேருந்து நம்புதால தொண்டி முயில்தவன் சோழியக்குடி வாரியன் நிறைய ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அத்தனை ரசிகர்களையும் வருக வருக என வரவேற்று கொண்டு ரசிகர் விருப்பத்திற்காக எனது சொந்த பாடல் பல மில்லியன்ஸ் பார்வையாளர் கடந்த பாடல் என்பதை தெரிவித்துக் கொண்டு எனக்கு கார்த்திக் ராஜான்னு அறிமுகப்படுத்திய பாடல் என்பதை அத்தமகளே என் செப்பு சேலையே எங்களது நாடகத்தை வீடியோ குறித்து கொண்டிருக்கின்ற எனது பாசமிகு அன்பு அண்ணன். ஏன்னா நம்ம நாடகம் எங்கே நடக்குது அப்படின்னு ஃபேஸ்புக் ஐடியில் கோமாளி ரசிகன் அந்த ஐடியில் வர நம்ம நாடகம் காலையில் 10 மணிக்கு உள்ளே பார்க்கலாம். நம்ம நாடகம் எங்கே நாடகம்னு அந்த யூடியூப்பில் அந்த ஃபேஸ்புக்கில் கோமாளி ரசிகன் என்ன மாவட்டம் எங்கே நாடகம் சொல்லிடுவோம். அனைவரும் வந்து இதே மாதிரி வந்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு எங்களது கலைப்பணி இணையத்திலும் கோமாளி ரசிகன் நாடக கலை உலகம் யூடியூப் சேனல் அன்னை கனி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அத்தமகளே என் செப்பு சேலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் தென்னங்கோலையே. அத்தமகளே என் செப்பு சேலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் தென்னங்கோலையே. மாமரத்து மாங்கொழுந்து செவந்தது போல உன்முகமும் ஜொலிக்குதடி மச்சானு காத்திருக்க மணிக்கணக்கா என் மனமும் வலிக்குதடி உன் கண்ணில் ஓர பார்வை நீயும் பார்க்காதடி உள்ளுக்குள்ள சாவு ரெண்டி ஓ மாமண்டி. அத்தமகளே என் செப்பு சேலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்ட தென்னங்கோலையே. ஆத்தங்கர ஓரத்தில் அத்தனை விட்டு உனக்காக காத்திருந்தே ஆடி உனக்காக காத்திருந்தே. நம்மக்கர ஓரத்தில் கண்மணிய நீவன் கட்டி நீ காத்திருந்தே கட்டி நீ நினைச்சிருந்தே. நினைச்சு பாரடி ஒரு நிமிஷோ உனக்கு புரியும் மாமன் பாசோ. நினைச்சு பாரடி ஒரு நிமிஷம் உனக்கு புரியும் மாமன் பாசம். ஏ அத்தமகளே என் செப்பு சேலையே உன்னை பார்த்ததும் ஆசைப்பட்டேன் தென்னங்கோலையே. பள்ளிக்கூடம் போகும்போது ஓரக்கண்ணில் பார்த்தது இன்னும் நானும் மறக்கலையே ஆடி இன்னும் நானும் மறக்கலையே. நெஞ்சுக்குள்ள கோவில் கட்டி நெத்த ஒரு பூஜை சாமிக்கும் தான் தெரியும் அடி சாமிக்கும் தான் தெரியும் அடி. உறவு தடுக்குது ஒரு நிமிஷோ மாமே நினப்பு பல வருஷோ. உறவு தடுக்குது ஒரு நிமிஷோ மாமே நினப்பு பல வருஷோ. என் அத்தமகளே என் செப்பு சேலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் தென்னங்கோலையே. மாமரத்து மாங்கொழுந்து செவந்தது போல முகமும் ஜொலிக்குதடி மச்சானும் காத்திருக்க மணிக்கணக்கா என் மனமும் வலிக்குதடி உன் கண்ணில் ஓர பார்வை நீயும் பார்க்காதடி உள்ளுக்குள்ள சாவு ரெண்டி ஓ மாமண்டி. என் அத்தமகளே என் செப்பு சேலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டு தென்னங்கோலையே. கைதட்டி அன்பு உள்ளங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது பாசமிகு அன்பு மாமா திணையத்தூர்லேருந்து வருகின்றிருக்கின்ற டைல்ஸ் மேஸ்திரி நம்ம ஊரில் வேளாக்குற மேஸ்திரி ஃபுல்லாமே அவர் தான் வாத்தியார் முனியராஜ் மாமா அவர்கள் சார்பாக எனக்கு 200 ரூபாய் அன்பில் பெல்த்து பெருமைப்படுத்துகின்றார்கள். அன்பு மாமா அவர்களுக்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இது மட்டும் இல்லை நிறைய பாடல் பாடியிருக்கேன். ஐயப்பன் பாடல் பாடி ராசாத்தின் ஒரு பாடல் மல்லிகைப்பூ புத்துன்னு ஒரு பாட்டு பாடியிருக்கேன். என்ன பத்து அம்மாவின் ஒரு பாட்டு பாடியிருக்கேன். இன்னும் குறுகிய காலத்தில் ஒரு முருகன் பாடல் ஒரு அம்மன் பாடல்
என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை நார்த்தாமலை நார்த்தாமலை முத்துமாரியை பற்றியும் ஒரு பாடம். ஏன்னா எங்களை வாழ வைக்கிறதே இந்த தெய்வம் தான். இந்த தெய்வம் அனுக்கிரகத்தில் தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு உள்ளே போயிட்டு லேடிஸ் வர சொல்லுவோம். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன சந்தேகமாவே கேட்குறாங்க ஓ என்னமோ சொன்னீங்களே ஜெயப்பிரியாவன்னு சந்தேகமாவே கேட்குறாங்களே என்னன்னு கேட்டு. ஜெயப்பிரியாவா? நான் தாங்க. ஜெயப்பிரியா தாங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவங்களுக்கும் சந்தேகமாக இருக்குது. உங்க எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாம் நல்லா இருந்தால் நாங்கள் எல்லாம் நல்லா இருக்க முடியும். உங்க எல்லாருக்கும் வணக்கம். எங்க இப்படி நிமிந்து காட்டு. ஒரு ஆளை தேடுறேன், ஒரு ஆள் கண்ணில் அம்பட மாட்டேங்குது. யாரு? இந்த ஏரியானா ஒரு ஆள் என்னை வம்பளுக்குறக்குனே. அப்படியா? உங்க 4 பேருக்கு வணக்கம். ஏன் மிருதங்கரே என்ன பேசுன நேரம் ஆயிரம் வார்த்தையை சுருக்குறீங்களா? என்னது அப்படியா சொன்னீங்க? இல்ல இந்த பையனுக்கு வாஸ்து சரி நீ உள்ளவா உன்னை பேசிக்கிறேன். ஆரம்பிச்சிரோமா? கண்ணிமைக்கும் நீரத்திலே காதல் கொண்டே நடி. கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டே நடி. உன்னை ஒரு தடவை நான் பார்த்ததில்லை. கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டே நடி. ஜோடிக்கு ஆட வந்திருக்கு. நீ கூட நாடா பார்க்க மாட்டேங்கிற. கடிச்சு போடாம எனக்கு வேற பஞ்சு. என்னடா பேய் மாதிரி ஏதோ ஒரு உருவம் நிக்கிறேன். என்ன பாடிக்குமே பார்க்காத பொண்ணும் இல்ல, ஒண்ணுமிக்க யாரும் இல்ல. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்பால ஒட்டுக்கலாம். 100 ரூபாய்க்கு சில்லற கோடி, என் கண்ணத்தை பறிக்க வீடு. கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டே நடி. அழகானது ஒளிரு மெழுகானது. எதுவும் நீயானது. நினைச்சி 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 அலபாடுது. அட திருடனாகிட்டடி, உன்னை பார்த்து ரசிப்பேனடி. கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டே நடி. கடிச்சு திம்பேனடி. சண்டை ஓட்டுக்காம இப்படி வரைக்கும் நீங்க ஒற்றுமையா இருக்கணும். ஹலோ மிருதங்கர மாமா, என்ன மாமா ஒரு மாதிரி அமைதியா இருக்கீங்க? என்ன ஏன்பா? உனக்கு எப்படியோ என்னண்ணே கொடூரமா இருக்கேனா? ஜெயப்பிரியாக்கா கொடூரமா
டே வந்து குண்டியை காமிச்சிருக்கீங்க திரும்ப போதே இரு இங்க பாரு என்ன பாரு நாய் கூட மதிக்க மாட்டேங்குது நீ தாக்கல வேற மாதிரி மாத்தி விடுவோமா போடுங்க உங்களை கடிக்குதா இல்லையா இப்ப மேலே ஏறி வந்து என்னைய பிடிச்சி புடுங்க போகுது அதெல்லாம் கிடைக்காது குமிஞ்சிக்க ஆனா நம்ம 2 பேருக்கும் ஒரு இது என்ன தெரியுமா என்ன இந்த விஷயம் மட்டும் நமக்கு ஒத்து போயிடும் நாய் மட்டும் பாருங்க நம்ம கிட்டயே தான் அதிகமா நெருங்கும் போன பிறவில அப்படித்தான் 2 பேரும் இருந்திருப்போம் இழுத்துக்கிட்டே வா நான் அப்படியா சொன்னேன் நாய் நன்றி உள்ளதுங்க பாசமா இருக்கும் பாசமா இருக்கும் வேற என்ன அட சிரி செவன பொம்மை இது நானே தாமர பூமம் எல்லாரும் தண்ணீரிலே தன்னாடே தாமரப்பு மாமா தள்ளாடும் தண்ணியிலே இதாமரே புதிரிச்சு மாமனாவே வாங்கி வாங்க ஊரெல்லாம் கூட்டிக்கிட்டு வந்திடுங்க நானே தாமர பூமம் தள்ளாடும் தண்ணியிலே ஏய் அங்க பந்த பிடிக்காத ஜெயபிரியா பந்த பிடி நீ என்னை கொல்ல பாக்குற மண்டே பழக்க போற இங்க இருக்க பொட்டிக்கார அண்ணே ஓ ஒழுக்கமா வாசிங்க நான் ஒழுக்காம தான் வாசிக்கிறேன் ஒழுக்கமா தான் வாசிக்கிறேன் உங்களுக்கு மொட்டை நாக்கா ஆமாங்க பேசுறதா எங்க காதுல தப்பா நாக்கு தாங்க போட தெரியல கொடையா மாறட்டுமா மாறட்டுமா பெரியாத்தி கூப்பிடுது முத்தம்மா குத்தம்மா படுது முத்தம்மா பின்னால நான் வந்து குத்தம்மா மிருதங்கம் வெட்டி என்ன பாடுறாரு பாத்தீங்களா இல்லையா ஆனா இங்க இருங்க உங்களுக்கு நான் தங்கச்சி வேணும் தங்கச்சினா தங்கச்சி வேணும் தம்பி பொண்டாட்டி என்ன முறை வேணும் தங்கச்சி தான் தம்பி பொண்டாட்டி தங்கச்சி தானே என்னங்க தங்கச்சிக்கு புள்ள பிறக்காதா என்னங்க எப்படி கேக்குறீங்க நல்லா தானேங்க இருந்தீங்க உங்களை யாருங்க கடுத்து வச்சது யாருன்னே தெரியலையே இப்படி ஒரு வார்த்தை எல்லா பொட்டுக்காரும் படுது முத்தம்மா பின்னால நான் பாரு பின்னால நான் பாரு பின்னால நான் பாரு ஆமா வெத்தல மடித்து கொடுமாமா அடி மத்தத வெளியே சொல்லலாமா ஆமா இந்தா இந்தா உன்னைனால மட்டும் தான் முடியும் என்ன முடியும் இந்த தீர்மானம் கொடுக்கிறது அது எந்த லெக்கல கொடுக்கணும்னு உனக்கு தான் தெரியும் ஏன் அப்படி அது என்னன்னு தெரியல எல்லா பிள்ளைகளும் ஆடுதுங்க அது தீர்மானம் வந்து ஒரு வித்தியாசமா ஆனா வந்து இந்த லெக்கல இந்த தீர்மானம் தான் கொடுக்கணும் சங்கு தீர்மானம் பீரான் தீர்மானம் 2 இருக்குல்ல எங்க வீடியோ எடுத்துக்கிட்டு கண்ணை துறக்கணும் சாமி கையை பிடிக்கணும் மாமா 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 ஏமா ஏமா ஏறிக்கையா ஏறிக்கையா ரிக்ஷாவில்ல எத்தனை பேர் ஏறினாலும் பஞ்சர் இல்ல பாட்டு பிடிக்கல வேற மாதிரி பாட்டு ஏன் இந்த பாட்டு எனக்கு பிடிக்கல அருமையான பாட்டு யாரா சிரிச்சிங்க மண்டே பொளந்துருவீங்க அவருக்கு என்ன வேற பாட்டு
ஏன்னா இந்த பாட்டு எனக்கு எனக்கு பிடிக்கல. வேணா ஊர்ல நல்ல தான் பாட்டு தானே இது. இல்ல நல்ல படம் தான் நான் எனக்கு என்ன ஏறிக்கையா பிரியா ரிச்சா இல்லையான்னு சொன்னேன். ஏங்க ஹலோ நான் எங்க ரிச்சா ஓட்டிக்கிட்டு இருக்கேன் நான் பிரியாவா ஏறிக்கேன்னு சொன்னேன். நான் ரிச்சா போய்கிட்டு இருக்கேன் ரொம்ப ரிச்சா போய்கிட்டு இருக்காங்களா? நான் ரிச்சா ஒத்த கல்லு முக்குத்தியா. ஒத்தக்கல்லு ஓ நான் தான் சொன்னல மொட்டை நாக்குன்னு. அதுக்குன்னு ஓவா இழுத்தீங்கன்னா அது வேற மாதிரி கேக்குதுங்க. எனக்கு தாளத்தோட சேராது. ஒத்த கல்லு முக்குத்தியா. ஒத்தகில அடிய ஒத்தகில அடி ஒத்தகில. ஆமா அப்படியே பொடி நடையா போறவர பொறுத்திருங்க நானும் பாரு வேண்டாய வீரா. எல்லாம் வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. ஏன்? இப்படி எல்லாம் பீஸ் கொடுக்காதீங்க. ஏன் நாங்க பேக்ரவுண்ட் மியூசிக் பெட்டில தானீங்க வாச்சிட்டு இருக்கீங்க. அப்ப வாய் சும்மா தானே இருக்கணும். வாயில மியூசிக் தான் நல்லா இருக்கும். என்னது வாயில மியூசிக் கொடுக்கணும். உனக்கு இன்னும் தெரியல. என்ன புதுக்கமாவே பேசுறீங்க. நீ பச்சை புள்ள. நானா நீ கத்துக்கணும். உங்கள்ட்ட இருந்து கத்துக்க வேண்டிய விஷயம் காட்டு ராஜா வாசம் கூடவே திரும்பிய செவ்வாழாரி ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. செவனப்பம்ம என்ன பேசாம உட்கார்ந்துருக்க? ஒத்த பாடுற தப்பு யாரி தாண்டா மாமா இளந்த பால ரொப்பு தாண்டா. ஏறி நல்லா ஒண்ணு பட்டுமா மாமா. குத்துறேன் ஆ ஆ ஆ. நீங்க ரெண்டு பேரும் ரூம்ல பிராக்டிஸ் பண்ணீங்களா? என்னது தீர்மானம்லாம் ஒரே கரெக்டா இருக்கு. ஏங்க இங்க நல்லா பேசுங்க, நியாயமா பேசுனா சரிங்களா? இவரு இதுக்கு சரியா வருவாரா? அது பூதி கட்டுறேன்னு சொன்னீங்களே கட்டாமத்தான் போனீங்க ராசாவே எங்க ராசாவே. மாமா நீங்க வைக்கிறேன்னு சொல்லி போட்டு வைக்காம ராசாவே. அட என்னது கொஞ்சம் சொல்லுங்க. வைக்கிற அங்கேதான் தலையில தலையில அந்த புள்ள வித்தியாசமா இருக்கு. பூவை தலையில தானே வைப்பாங்க. சரி கொண்டையில ஏய் பூத்திரி நீ ஏன்டா எதையோ பார்த்து பயந்த மாதிரியே உட்கார்ந்திருக்க? ஸ்மைல் ப்ளீஸ். செவனப்பம்மா ஸ்மைல் ப்ளீஸ். நீங்க வைக்கிறேன்னு சொல்லி போட்டு வைக்காம அத மட்டும் ஆட்டாத. பாட்டு நீங்களே யாரும் வாசிக்காதீங்க, நீங்க மட்டும் பாடுங்க. என்னது உங்களுக்கு பாட்டெல்லாம் யாரோ தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இன்னொரு பாட்டு பாடுவோமா? இதுக்குனே மியூசிக் காலேஜ்ல படிச்சிட்டு வந்திருக்கேன். எது இப்படிலாம் பாட்டெல்லாம் இப்படி பாடணும்னு எல்லாத்தையும் மூணா இன்னொரு பாட்டுலாம் இருக்கு. என்ன பாட்டு எங்க பாடுங்க? பாடுங்க, சும்மா பாடுங்க. நம்ம ஊர்ல ஒண்ணும் பிரச்சனை வேண்டாம். என்ன மானமுள்ள பொண்ணு மதுரையில கட்டாக மன்னார் மூடிகள் போட்டாங்க, அந்த மாயவரத்துல போட்டாங்க, நம்ம ஊர்ல போட்டாங்க, எத்தனை பேர் போட்டாங்க. கணக்கு வேணும்ல. எனக்கு பொட்டியை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிருவேன். ஒழுக்கமா இருங்க. அந்த ஒழுக்காம தான் இருக்கிறேன்னு சொல்லுங்க. மதுரையில போட்டாக கேட்டாங்களா? நல்லா ஆடுங்களா தம்பி?
சொன்னீங்க இங்க இரு ஏன் பூத்துரி என்ன அப்ப என் குண்டுல ஏன் உன்னை தொட சொன்னேன் நீ வீட்ல இப்படித்தானா ஏ ராசா வீட்ல இப்படித்தானா கீழே குனிஞ்சு குனிஞ்சு என்னமா பாக்குறீங்க எத்தனை நாளா நான் காத்திருந்தேன் ஆளான கண்ணி பொண்ணு பிரியா வாடாத ரோஜா கண்ணு ஆளா ஆஹா ஆஹா ஏமா ஏய் லூசு நீனே தெருக பொட்டி லூசு நீங்க என்னக்கோ அப்பா சொல்லுங்கப்பா லூசுங்கறாப்பா இல்ல அப்பாவுக்கு தான் தெரியும் லூசா டைட்டான்னு ஏய் ஏய் சரி நான் அப்படியே சொன்னேன் புள்ளி லூசு புள்ள சொன்னீங்க அதனால சொன்னேன் நான் இல்லம்மா யாரா லூசுங்கற நீ பாத்த என்னங்க உங்க பிரச்சனை இல்லம்மா நீனே ஆடிக்கிட்டு நீனே வெக்கப்படலாமா எனக்கே ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை தான் வெக்க வருது அந்த வெக்கமும் பரவட மாட்டேங்கிறீங்களா சரி ஆமா அப்படின்னா என்ன அத்தரதா வாசலடி ஆலப்பவு வீதியடி ஆசரதே வாசலடி ஆலப்பவு வீதியடி இந்த பட்டத்து ராணியோட இந்த பட்டத்து அணையும் தான் நீதான் பக்குவமா போயிருப்ப